என் பேர் கலைவாணி. நாங்கள் இங்கே வியாசர்பாடி பிவி காலனியில் இருக்கோம். என் பையன் வந்து எல்கேஜிலேருந்து போன இயர்லேருந்து லிட்டில் மில்லினியமில் படிக்கிறான் இங்கே வியாசர்பாடி பிரான்ச்சில். போன இயர்லேருந்து இங்கே படிக்கிறான். ஏதோ டீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, இந்த நல்ல ரிவ்யூ இருந்த மாதிரி நினச்சி சேர்த்துட்டோம். படிச்சுட்டு இருந்தான். நடுவில் இப்போ நான் கன்சீவ் ஆனதுலேருந்து என்னால் ஸ்கூலுக்கு ரெகுலராக வர முடியல. டீச்சர்ஸ் கிட்ட கான்டாக்டும் சரியாக இல்லை. இங்கே என்ன நடக்குது தெரியல எனக்கு. ஆனாலும் டெய்லி வந்து சொல்லுவான், என்னை இந்த பையன் எட்டி உதச்சான், ஒரு 2 பையன் பேர் கௌரவ் ரோஷன் சொல்லி எட்டி உதச்சான், எச்சு துப்புனான், எல்லாமே சொல்லுவான். என் ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்டுடுறாங்க எல்லாரும்னு. நான் மிஸ் என்னடா பண்ணுறாங்க, மிஸ்கிட்ட சொல்லுடான்னு ரெகுலராக சொல்லியிருக்கேன். சரி அவங்க பார்த்துப்பாங்கன்னு. அப்படியுமே இவன் டெய்லியுமே வந்து சொல்கிறானேன்னுட்டு போன வாரம் என் மாமியாரையும் அமுச்சு விட்டேன் ஸ்கூலுக்கு. அவங்க வந்து டீச்சர் கிட்ட டேரெக்டாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பசங்களாம் இந்த மாதிரி இவனை அடிக்கிறாங்களா, கிண்டல் பண்ணுறாங்களா, ஹோம்ஒர்க்லாம் சரியாகவே பார்க்க மாட்டீங்க, லஞ்ச் பாக்ஸும் அப்படியே வருது, தண்ணி அப்படியே வருது, நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்கன்னு டீச்சரை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டீச்சர் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் அவன் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான்ற மாதிரி இவன் மேலேயே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு என் மாமியார் தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க. வந்து ஒரு 1 வீக்குள்ளே எனக்கு குழந்தை பிறந்துச்சு, டெலிவரி ஆச்சு. என்னால் அவனை ஸ்கூலுக்கும் 1 வீக் நான் அனுப்பி போன மண்டேவா நேற்று தான் அவன் வந்தான் ஸ்கூலுக்கு. நேற்று மண்டே டெஸ்ட்டுன்றதுனால அவனை ரெடி பண்ணி அமிச்சேன் நான். முந்தா நேற்று தான் என் பொண்ணுக்கு 21 நாள் பேர் வச்சுட்டு ஃபங்க்ஷனு. நேற்று அவனை இந்த ஸ்கூலுக்கு அமிச்சேன் டெஸ்ட்டுன்னு கிளப்பி. காலையில் அவன் வரமாட்டேன், என்ன ஸ்கூலே எனக்கு பிடிக்கல, நல்லா அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா. சரி ஏதோ குழந்தை விளையாட்டாக சொல்லுது போலன்னு நினச்சி நான் அதை பெருசாக எடுத்துக்கல. வந்துட்டான். வந்து ஒரு 11:30 மணிக்கு எனக்கு அவங்க பிரின்ஸிபால் கிட்டேருந்து கால் வருது. அப்படியே ரொம்ப மழுப்பி சொன்னாங்க, மேம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, விகாஷ் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டான்ற மாதிரி சொன்னாங்க. தலையில் என்ன, நான் பதறி அடிச்சு என்னாச்சுன்னு கேட்டேன். தலையில் லைட்டாக அடிபட்டுச்சு, லைட்டாக தான் ரத்தம் வருதுண்ணா. தலையில் அடிபடுறது எப்படி ரத்தம் வர அளவுக்கு இருக்குன்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிருக்கும்னு பதறி அடித்து குழந்தைய தூக்கிட்டு கையோட ஓடி வந்து பார்த்தேன் நான். மிஸ்ஸை வாங்க கீழே வாங்க, என்னாச்சுன்னு கேட்டால் வெறும் பதிலே சொல்லலை. அவங்க பிரின்ஸிபல் மேமா அவங்க டீச்சர் சுத்தமாக வாயே திறக்கல. என் பையனை எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்க, நான் அவ்வளோ தூரம் கேட்குறேன். நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிள், மற்ற பசங்க அடிக்கிறாங்கன்னா நீங்கள் தானே பார்த்துக்கணும்னு கேட்குறேன். டீச்சரே இல்லாமல் சரி எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு சண்டை போட்டதுக்கு அவன் அதில் தெரியலன்னாங்க. எப்படி அவன் தெரியாமல் இருப்பான், அவன் கார்னரில் உட்காந்துருந்தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் மற்ற பசங்க ஆக்ஷன் தெரியும்ல, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை வாங்கி பார்க்குறேன். அவன் கார்னரில் இப்படி படுத்திருக்கான் போல். அவனை தண்ணி கூட இந்த ஸ்கூலில் குடிக்க விட மாட்டாங்களாம். தண்ணி பாட்டிலும் அப்படியே வரும். அவன் மயக்கமாகி படுத்துட்டு இருந்திருக்கான் டேபிளில். அதில் ஒரு 2 பையன், இன்னொரு பையன் கௌரவன்ற பையன் வந்து தண்ணி எடுத்து அவன் தலையில் ஊற்றி முடிய பிடிச்சி இழுத்துருக்கான். அந்த ராஷ்ன்ற பையன் வந்து இப்படி கையை வச்சு டமால்னு அடிக்கிறான், எச்ச துப்புறான், ஏதோ திட்டுறான். அவன் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் அந்த வீடியோவில் தெரியுது. இவன் தலையை இப்படி பிடிச்சி டமால்னு டேபிளில் அடிச்சிருக்கான். இந்த இடத்துல இப்படி கட்டாகி இவ்வளோ பெருசாக வீங்கி இருந்தது நேற்று அவனுக்கு மண்டை. எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நான், எங்கள் அம்மா, மாமியார் 3 பேர் குழந்தையோட வந்து இங்கே கத்திட்டு இருக்கேன். நேற்று என் பையனுக்கு என்ன ஆச்சோ, அது ஒரு வேளை மண்டையில் அடிபட்டு அவனுக்கு எதனா ஆயிருந்தா யார் பதில் சொல்லுவான்னு கேட்குறேன். நான் பதிலே சொல்லலை. ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போல கேட்டால் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோன்னா வெறும் ஐஸ் பேக்கை வச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் எய்டுனா அதுதான்றாங்க அவங்க. எப்படி அது உள்ளே எதனா காயமாகி ஒரு வளர்ற குழந்தைக்கு மண்டையில் எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? இவங்க தானே 62,000 வாங்குறாங்க ஃபீஸு. 25,000 இது வரைக்கும் கட்டியிருக்கோம் நாங்கள். இவ்வளோ இதுவாக கிளாஸில் 10 பசங்க தான் இருக்காங்க. 10 பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் என்ன ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இதை தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். சரி அங்கே என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியணும், மற்ற பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. கேட்டிங்களா என்னாச்சு, ஒருவேளை என் பையன் எதனா பண்ணானா என்னன்ட்டு கேட்டதுக்கு அதுக்கும் அவங்க பதில் சொல்லலை. நீங்கள் கூப்பிடுங்க, இப்போ எல்லா பசங்களையும் கேளுங்கன்னு சொன்னேன். நான் கவனம் இருக்கேன், நீங்கள் மற்ற பசங்களை கேளுங்கன்னு கூப்பிட்டு எல்லா பசங்களும் விசாரிச்சா அவங்க ஃபஸ்ட்டு அந்த பசங்கிட்ட இங்கிலீஷில் கேட்டாங்க. அதுக்கு சரியாக சொல்ல தெரியல. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு, கிளாஸில் என்ன சண்டை நடந்தது, யார் அடித்தான்னா இந்த 2 பேர் தான் அடித்தாங்க. அதுக்கு விகாஷ் எதனா பண்ணானா கேட்டால் விகாஷ் எதுவுமே பண்ணல, அவன் சைலண்ட்டாக தான் இருப்பான், விகாஷ் லிசன் பண்ணுவான். அந்த 7 பசங்களும் இவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசிச்சுங்க. அழகாக சொல்லிட்டு சரி போங்கம்மா கிளாஸ்க்குன்னு அனுப்பிட்டேன் நான். இன்னைக்கு சரி நேற்று எனக்கு கூட என் ஹஸ்பண்ட் இல்லை, யாரும் இல்லை வீட்டில் இருந்து. சரி இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து கேட்கலான்னு வந்தால் மற்ற 7 பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு இவங்க மிரட்டுறாங்க. மற்ற பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்கள் பசங்களை நீங்கள் எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க, நீங்கள் யார் கேட்கன்னா என் பையனுக்கு நடந்ததுக்கு யார் ஜஸ்டிஸ் சொல்லுவா? இப்போ ஸ்கூல்ல தான் கேட்டோம், அதுக்கும் பார்த்துட்டு அவங்க ஹெட்மாஸ்டர் நிற்கிறாங்க. டீச்சர் முன்னாடி தான் கேட்டோம், எல்லாரும் முன்னாடி தான் நாங்கள் கேட்டோம். அது எப்படி நீங்கள் கேட்கலான்றாங்க. நான் இப்போ சிம்பிளாக என்ன கேட்டோம், என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுங்க. ஏன்னா உங்கள் கேர்லெஸ்னஸ் 3 மினிட்ஸ் நீங்கள் கிளாஸ் ரூமில் இல்லாமல் இருந்திருக்கீங்க. இப்போ ஏதோ நாய் சேரை தூக்கி மண்டையில் போட்டு மண்டை உடஞ்சிருந்தா யார் ரெஸ்பான்சிபிள்? இன்னும் ஆழமாக நெத்தியில் அடிபட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தா லைஃப்லாம் அவனுக்கு அந்த ஸ்டிச்சஸ் இருக்கும். கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அது தோணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு ஸ்கூலில் மற்ற பசங்க கூட எப்படி சகஜமாக பழகுவான். இப்போ புது ஸ்கூல் சேர்த்தாலுமே அங்கே இப்படி பண்ண மாட்டாங்கன்னா அவனை எப்படி யோசிப்பான், எவ்வளோ ட்ராமாவில் இருப்பான் அவன். ஏன்னா அவன் 1 மந்த்தாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நானும் சரி மிஸ்கிட்ட சொல்லுடான்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடி அம்மாவை வச்சோம் நான் சொன்னோம். இவங்க 1 மந்த் ஆக்ஷனே எடுக்கல. இவ்வளோ தூரம் வரைக்கும் போனதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். இப்போ கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாங்க. நாங்கள் அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட தான் சொல்லியிருக்கோம்,
எல்லா வீடியோ ரெக்கார்ட்லேருந்து எல்லா வெப்காம் ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. அவங்க இப்போ வந்து நான் லெட்டர்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேணா டிசி வாங்கிட்டு போங்கன்றாங்க. இது எப்படி என் பையனுக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்கள் அப்பாலஜி பண்ணணும் தானே, அது பேசிக் ஒரு ஹியூமனிட்டி தானே. நான் அது பண்ண மாட்டேன்னா இது எனக்கு புரியல, இது என்ன இவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் இது சகஜமாக எல்லாருக்கும் நடக்கிறது தான்றாங்க. எப்படி சேரை தூக்கி மண்டையில் போடுறது சகஜமானு எனக்கு தெரியல. ஒரு பேஸ், ஏன்னா இது 10வது 12வது கிடையாது, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அந்த பசங்களாம் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க, எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்போ 1க்கு 2 மிஸ் அங்கே இருந்திருக்கணும், மிஸ் இல்லாமல் ஆயமாக இருந்திருக்கணும். ஏன்னா ஏதோ பென்சில் கின்சில் எதையோ தூக்கி குத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும், கேர்லெஸ்னஸ். அந்த கேர்லெஸ்னஸ்க்கு தான் நான் அப்பாலஜி கேட்குறேன். பசங்க அடித்ததுக்கோ அந்த பசங்களை ப்ளேம் பண்ணியோ நாங்கள் எதுவும் கேட்கல. எல்லா பசங்களும் அப்படி தான் எங்களுக்கு தெரியும். இவங்க ஏன் பார்க்கல, இவங்க பார்க்காதது இவங்களோட மிஸ்டேக். எனக்கு அதுக்கு அப்பாலஜி பண்ணுங்க. ஆமாம் நாங்கள் பார்க்க தவறிட்டோம், சாரின்னு எனக்கு அப்பாலஜி கொடுங்க. சொல்லுங்கள் சார். அப்பாலஜி கொடுக்கலாம், ஃபர்தர்லாம் நான் லீகலாக தான் சார் மூவ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வேறு ஜஸ்டிஸ் எனக்கு எங்கே கிடைக்கும் தெரியல. எங்கே ஜஸ்டிஸ் கிடைக்குமோ நான் அங்கே போகிறது தான் எனக்கு ப்ரையாரிட்டி. போலீஸ் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க பேசிக்கலாம், நான் உங்களுக்கு டிசி வாங்கி கொடுக்குறது என்னோட பொறுப்பு, ஆனால் அப்பாலஜி லெட்டர் வாங்கி கொடுக்குறது நாங்கள் கொடுக்க முடியாது, அது மேனேஜ்மெண்ட் சைடில் தான் அப்படின்றாங்க. இப்போ டிசி நான் கேட்டது சிம்பிள், எனக்கு அப்பாலஜி லெட்டர் கொடுங்க. நீங்கள் உங்கள் கேர்லெஸ்னாக 3 நிமிஷம் டீச்சர் இல்லாமல் அந்த கிளாஸ் ரூமை விட்டுருக்கீங்க, அதுக்கு எனக்கு அப்பாலஜி பண்ணி ஒரு லெட்டர் கொடுங்க. நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். அதை தர மாட்டேன்னு மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ ஒரு சின்ன விஷயத்த மறைக்க பெரிய பெரிய விஷயம் இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் அப்பாலஜி லெட்டர் கொடுக்க இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா அப்போ வேற உள்ள ஏதோ நடக்குதான்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது.